வணக்கம் தாய்மாரே! இது உங்களுக்கானது. குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? தயவு செஞ்சு விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு கூடி போகாதீங்க. அதுவும் சொந்தக்காரர், கணவர், கணவருடைய சொந்தக்காரர், உங்களோட சொந்தக்காரர்ன்னு யார நம்பியும் விட்டுட்டு போயிறாதீங்க. குறிப்பா உங்களோட கணவர்மாரோட பிரச்சனைய வச்சுக்கொண்டு, இந்த பக்கத்து ஊருக்கு போறது, பக்கத்து வெளிநாடுகளுக்கு போறது, அப்படி ஒரு வேலையிலயும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இப்ப எந்த பக்கம் எந்த நியூஸ பார்த்தேன்னு, ஒரே கொலை, கற்பழிப்பு இதுகள் மட்டும் தான் தொடர்ந்து நடக்குது. நான் இன்றைக்கு மார்னிங் பார்த்த வீடியோ உங்களுக்கு நான் எனக்கு மேல மேல போஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு பாருங்க. எங்கட ஊர் பாச கதைக்கிறாங்க, எங்கடைய ஆக்கள்ன்னு எனக்கு வடிவா தெரியுது. சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு சரியான தண்டனைய குடுக்க வேணும். அதுல இந்த இந்த விஷயத்த செய்றவன தான் நான் கேட்கிறேன். ஏன்டா நீயும் ஒரு தாயிர வயித்துல பிறந்த நீ தானேடா! விலங்காடா நீ? விலங்குகள் கூடி தன்ட பிள்ளைகள இப்படி செய்யாதுகள். நீ என்ன வதைக்கிற? அந்த பிஞ்சு குழந்தைய என்ன வதைக்கிற? மூக்க புடிச்சு திருகுற, வாய்க்குள்ள சோத்த ஓட்டுற, அடையிற, பிள்ளைக்கு அடிக்கிற, தள்ளி விடுற, உன்ட வாயால சொல்ற, உன்ன கொலை செய்வன், உன்ட ஹோத்தைய வர வைக்க உன்னைய கொலை செய்வன்னு சொல்லி சொல்ற. நீ என்ன ஜென்மம்? நீ விலங்கா? இல்ல வேற என்ன? விலங்குகளோடு இப்படி செய்யாது. நீ எல்லாம் ஒரு கேடுகெட்ட ஜென்மம்டா. பரதேசி. நீ எல்லாம் உயிர் வாழ தகுதி இல்லாதவன். இந்த சிறுவர் அதிகாரிகள், சிறுவர் நன்னடத்தை பிரிவுகள், இந்த சேவ் த சில்ட்ரன் நீங்களெல்லாம் எங்க போயிட்டீங்கள்? ஒரு சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு தராத அளவிலா எங்கட நாடு இருக்குது. அப்ப என்னண்டு மற்றவன் இந்த நாட்ட விட்டுக் குடுக்காம கதைப்பான்? தெரியாம கேட்கிறேன். இந்த குழந்தைக்கான தீர்வ தயவு செஞ்சு வழங்கிருங்கம்மா யாராச்சும் ஒரு ஆள். மற்றது இந்த குழந்தையோட தாய், ஐயோ தாயே உனக்கு புண்ணியமா போகும். நீ எங்கம்மா இருக்கிற? நீ யாரோட போனாலும் பிரச்சனை இல்ல. அவன் சந்தேகத்திலான உன்னோட சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை இல்ல. தயவு செஞ்சு வந்துரும்மா. வந்து இந்த பிள்ளைகள கொண்டு போயிரு. அப்படி உனக்கு பிள்ளைய பேரம் எடுக்கலான்டா நிறைய சிறுவர் இல்லங்கள். நானும் ஒரு சிறுவர் இல்லத்திலேருந்து வளர்ந்த நான் தான் இன்றைக்கு இப்படி கதைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சில பிரச்சனைகள் வரும். ஆனா அதையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு கடவுள் அந்த பிள்ளைக்கு மனதைரியத்த குடுப்பான். அதால தயவு செஞ்சு இந்த சிறுவர் இல்லங்கள்ல கொண்டோய் புள்ளைகள விடுங்க. அத ஊக்குவிக்கிறேன்ட்டு இல்ல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையலன்னு சொல்லிச்சுன்னா, அதுக்கான சரியான தீர்வ நாங்கள் தேர்ந்தெடுக்க வேணும். தாயால புள்ளைய பார்க்க இயலாதுன்னு சொல்லி சொன்னா, சொந்தக்காரன் நம்பி தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அரசாங்கத்த நம்பி விடுங்க. அவங்க நல்லா பார்த்து படிப்பிச்சு அந்த குழந்தையோட வாழ்க்கைய நல்லாக்குவாங்க. ஐயோ! இந்த குழந்தையோட தாய நீ எங்க இருந்தானே வந்துறம்மா. உனக்கு புண்ணியமா போகும். வேணும்னா உன் கால்ல வேணுமோ விழுந்து கும்பிடலாம். தயவு செஞ்சு வந்துறம்மா. எல்லா தாய்மாருக்கும் சொல்றேன். உங்களோட குழந்தைகள தயவு செஞ்சு விட்டுட்டு போயிறாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா, இந்த விலங்குகள் எல்லாம் மனுஷ புத்திக்கு வந்துடுதுகள். ஆனா இப்ப விலங்குகளோட புத்திய கொண்டு மனிதர் தான் வாழ்றாங்க. உலகத்தின் சிறந்த விலங்கு யாருன்னு கேட்டா, நான் மனிதன தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா, அவன் தான் அந்த மாரி வேலைகள் எல்லாம் செய்வான். இந்த ஒரு விலங்கு தான் உங்க கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ற தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கிற வீடியோல பார்க்கலாம். இவன் பிறப்பாலையும் விலங்கு, வளர்ப்பாலையும் விலங்கு, இனி வாழ்ந்துட்டு இருக்கிற விதமும் விலங்கு. தயவு செஞ்சு பிள்ளைங்கள நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அம்மா மேரையும் கூட குழந்தைங்கள நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரையும் நம்பி விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி என் சிறுவர்களத்துல விட்டுட்டு உங்களோட வேலையில பாருங்க. இந்த குழந்தைக்கான நீதியை தயவு செஞ்சு யாரும் சம்மந்தப்பட்டவங்க கண்ணில பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர் அதிகாரி மாதிரி இருப்பீங்க, பாதுகாப்பு உத்தியோகத்தர் மாதிரி இருப்பீங்க. அந்த குழந்தைக்கான அது நீதியை வாங்கி கொடுங்கப்பா. சின்ன வயசுல படுற வலியை யாராலையுமே இல்லாமல் பண்ணிடாது. தயவு செஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுங்க. கடவுள் துணை நிற்பாருன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.